தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் சமீப காலமாக சில சவால்களை சந்தித்து வருகிறார். அவரது கடைசி 2 படைப்புகளான கமல்ஹாசனின் இந்தியன் 2 மற்றும் ராம் சரணின் கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. பெரும் நட்சத்திர பட்டாளமும் இணையத்தில் பரவலான எதிர்பார்ப்பும் இருந்தபோதிலும் இந்த படங்கள் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெறவில்லை. இது ஷங்கரின் திரைப்பயணத்தில் ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அவரது முந்தைய படங்களின் பிரம்மாண்ட வெற்றிகளுடன் ஒப்பிடுகையில் இந்த படங்கள் சற்று மங்கலாகவே தோன்றின. இந்த சூழலில் அவரது அடுத்த கனவு படம் குறித்த அறிவிப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் இயக்குனர் ஷங்கர் தனது அடுத்த படத்தை உறுதிப்படுத்தினார். ஒரு காலத்தில் எனது கனவு படம் எந்திரன் இருந்தது. இப்போது எனது கனவு படம் வேள்பாரி என்று அவர் குறிப்பிட்டார். இது அவரது அடுத்த படைப்பின் மீதான அவரது தனிப்பட்ட ஈடுபாட்டையும் கனவையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு பெரிய பட்ஜெட் படம் உருவாகும்போது அது சந்திரலேகா போன்ற ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேள்பாரி அதைவிட பெரியதாகவோ அல்லது அதற்கு இணையாகவோ இருக்கும் என்று ஷங்கர் உறுதியாக கூறினார். இது படத்தின் பிரம்மாண்டமான அளவை உணர்த்துகிறது. வேள்பாரி படத்தின் பிரம்மாண்டத்தை மேலும் வலியுறுத்திய ஷங்கர், இந்த படம் எனது பார்வையில் இதுவரை செய்யப்பட்ட மிக லட்சியமான திட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது என்றார். ஆடை வடிவமைப்பு, கலை இயக்கம் மற்றும் தயாரிப்பு தரம் போன்ற கூறுகள் இதற்கு முக்கிய காரணம். தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வேள்பாரியை உலகத்தரமான படமாக மாற்றும் என்று அவர் நம்புகிறார். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அல்லது அவதார் போன்ற படங்களுக்கு இணையாக இது இருக்கும் என்று ஷங்கர் குறிப்பிட்டார். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. வேள்பாரி திரைப்படம் வெங்கடேசனின் வரலாற்று நாவலான வீரயுக நாயகன் வேள்பாரியை அடிப்படையாகக் கொண்டது. இந்த நாவல் சங்க இலக்கியத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தை சித்தரிக்கிறது. இது தமிழ் இலக்கிய உலகில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு படைப்பாகும். படத்தின் கதைக்களம் புகழ்பெற்ற மன்னன் வேள்பாரியையும் சேர, சோழ, பாண்டியர் ஆகிய 3 சக்தி வாய்ந்த தமிழ் பேரரசுகளுக்கு எதிரான அவரது போராட்டத்தையும் மையமாகக் கொண்டது. இது ஒரு வீரமிக்க வரலாற்று பின்னணியை கொண்டிருப்பதால் படத்திற்கு ஒரு வலுவான அடித்தளம் அமைகிறது. வேள்பாரியின் வீரம், கொடைத்தன்மை மற்றும் அவரது நிலத்தின் மீதான பற்று ஆகியவை நாவலில் சிறப்பாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த வரலாற்று பின்னணி ஷங்கரின் பிரம்மாண்டமான இயக்கத்தில் எப்படி உயிர் பெறும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேள்பாரி படத்தின் நட்சத்திர நடிகர்கள் குறித்த விவரங்கள் இன்னும் படக்குழுவால் வெளியிடப்படவில்லை. இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் யூகங்களையும் கிளப்பியுள்ளது. யார் வேள்பாரியாக நடிப்பார், மற்ற முக்கிய கதாபாத்திரங்களில் யார் இணைவார்கள் என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த நிகழ்வில் நடிகர் ரஜினிகாந்தும் கலந்து கொண்டார். அவர் ஷங்கரின் தமிழ் சினிமா பங்களிப்பை, குறிப்பாக 1930களில் அவர் செய்த பணிகளை பாராட்டினார். ஷங்கர் தமிழ் சினிமாவுக்கு அளித்த புதுமைகளையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் ரஜினிகாந்த் நினைவு கூர்ந்தார். ஷங்கர் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் சிவாஜி, தி பாஸ், எந்திரன் 2.0 போன்ற பல வெற்றிகரமான படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளனர். இந்த படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வசூல் சாதனைகளை படைத்தன. ரஜினிகாந்த் வேள்பாரி படத்திற்கான தனது எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தினார். ரஜினிகாந்த் இந்த படத்தில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அவரது பாராட்டும் எதிர்பார்ப்பும் ஒருவேளை அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புள்ளதா என்ற யூகங்களை கிளப்பியுள்ளது. இது படத்திற்கு மேலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை சேர்க்கும். இந்தியன் 2 படப்பிடிப்பின் போது இந்தியன் 300 படத்திற்கான கணிசமான பகுதிகளை ஷங்கர் படமாக்கியிருந்தார். இது ரசிகர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான அனுபவத்தை வழங்கும் என்ற நம்பிக்கையை அளித்தது. ஆனால் இந்தியன் 2 படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் தோல்வி இந்தியன் 3க்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமைந்தது.
படக்குழு இந்தியன் நீர் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதி பிரச்சினைகள் காரணமாக இந்தியன் மூத்ரியா வெளியீடு காலவரையின்றி ஒத்திவைக்கப்படலாம் என்று ஒரு முந்தைய ஆசியநெட் தமிழ் அறிக்கை குறிப்பிட்டது. இருப்பினும் இது குறித்து படக்குழு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்தியன் 2வின் தோல்வி ஷங்கரின் அடுத்த படத்தேர்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியன் 3இன் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மை ஷங்கரின் அடுத்த படமான வேள்பாரியின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது. சமீபத்திய தோல்விகளுக்குப் பிறகு வேள்பாரி ஷங்கருக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவரது பிரம்மாண்டமான இயக்கத்திறனை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக அமையும். தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் ஷங்கர் ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேள்பாரி ஒரு வரலாற்று படமாக இருந்தாலும் ஷங்கரின் தனித்துவமான தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் இதை ஒரு புதிய அனுபவமாக மாற்றும். இது தமிழ் சினிமாவின் எல்லைகளை விரிவுபடுத்தும் ஒரு முயற்சியாக அமையும். ஷங்கரின் இந்த கனவு படம் அவரது திரைப்பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்று நம்பப்படுகிறது. வேள்பாரி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.